ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காவேரியை கூப்பிட்ருப்பாரு பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி வந்ததும் அமைதியாக இருப்பார். காவேரி கேட்பாங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க, பேசணுன்னு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே வந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் அனுமதி இல்லாமல் மேட்ரிமோனி சைட்டை வந்து க்ரியேட் பண்ணது தப்பு தான், அதுக்காக அதை டெலீட்லாம் பண்ண முடியாது. உங்களுக்காக இனி நான் பொண்ணு தேடணும். நீங்கள் சம்மதம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த மேட்ரிமோனி சைட்டே க்ரியேட் பண்ணினேன். ஏன்னா இப்போ எங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு பொண்ணெல்லாம் நம்ம தேட முடியாது. அதுவும் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு வேறு போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்லாம் நான் என்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் வேணும்னா நம்ம மேட்ரிமோனி சைட்டுக்கு தான் போய் ஆகணும். அவங்க கொஞ்சம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் தருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, என்னாலெல்லாம் வந்து புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகியெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி தான் பண்ணியாகணும். நீங்கள் ஒரு பொண்ணை பாருங்க, ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி காவேரி விஜயை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக இனி நான் ஒரு பொண்ணை பார்த்து என்னையும் பாப்பாவையும் பிடிக்கிறதுக்கு பேசாமல் நான் ஒரு பொண்ணை நினச்சிருக்கேன், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆகும்னா, அப்போ காவேரி சொல்லுவாங்க, சரி யார் அந்த பொண்ணு அதையாவது சொல்லுங்கன்னு கேட்கும்போது விஜய் வந்து சொல்லுவாங்க, அது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, என்னாலலாம் எனக்கு உங்களை பிடிக்கும், பாப்பாவையும் பிடிக்கும், அதுக்காக உங்களையெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கக்குள்ளே விஜய் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருப்பார். அவருக்கு ஏன்னா என்னடா காவேரி கிட்ட இப்போ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டோமே, அவள் அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இன்னொன்று என்னென்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட உண்மையை சொல்லலான்னு நினப்பார். ஆனால் காவேரிக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருவார். நீ தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிக்குவார். ஸோ உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் என்னால் மனசால் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்டு வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் காவேரி இதெல்லாம் புரிஞ்சுக்காம மறுபடி பொண்ணு பார்க்குறத பற்றியே பேசிகிட்டு இருந்தோன்னே விஜய்க்கு ரொம்ப கடுப்பாகும். சரி, இப்போ நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க. விஜய் வந்து மறுக்க முடியாமல் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே காரில் ஏறி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பொண்ணோட அம்மாவும் பொண்ணு உட்காந்துருப்பாங்க. பொண்ணு பார்த்ததுக்குமே விஜயை பார்த்ததுமே ஸ்மைல் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு காவேரி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ விஜயும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணதை எல்லாருமே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து காவேரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு கண்ணை காட்டிக்கிட்டு, சரி நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த காவேரியும் வெளியே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம ப்ரமோவில் பார்த்த சீன் வருதுங்க. ஆமாம், அந்த பொண்ணு கேட்பாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு கடைசியாக கேட்பாங்க, பாப்பா உங்கள் கூட தான் தூங்குவாளா நைட் ஆனா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டதும் விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன இவன் நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்குறா, இவளுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை, அறிவுக்கட்டத்தனமாக இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா, என் குழந்தை என்கிட்ட தூங்காமல் யார்கிட்ட தூங்கும், என்ன இவ இப்போவே இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே நினச்சிக்குவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் நல்லா திட்டி விட்டுருவார். திட்டினோன்னே அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வந்துடுவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு இதை வச்சு என்ன வந்து பிரச்சனை நடக்க போகுது, காவேரிக்கும் விஜய்க்கும் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆக போகுது, அவர் வேறு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து காவேரி இனி மறுபடியும் இவங்கக்கிட்ட பேசுவாங்களா, இவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா என்னங்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு நாளைக்கு எபிசோடில் தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.